அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேனில் ரவா கேக் செய்ய போகிறோம். ரவா கேக் செய்கிறதுக்கு 1 கப் ரவைக்கு 2 கப் பால் எடுத்துக்கணும். நம்ம எந்த கப்பால் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் நம்ம பால் எடுத்துக்கணும். 2 கப் பாலை 1 கப்பாக வர வரைக்கும் சுண்ட காய்ச்சிக்கணும். பால் நல்லா நம்மளுக்கு பொங்கினோடனே இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துப்போம். பாலை நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு 2 கப் பால் 1 கப்பாக மாறிட்டு நல்லா சுண்டிட்டு பால். இப்போ நம்ம அதை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக நம்மளுக்கு 1 கப் கிடச்சிருக்கு. இதை இப்படியே ஆற விட்டுருவோம். 1/4 கப் சர்க்கரையை மிக்சியில் பவுடர் பண்ணிப்போம். 1/4 கப் நெய்யை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிப்போம். இப்போ இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகரை போட்டு பீட் பண்ணிப்போம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். 3/4 கப் சர்க்கரை சேர்த்தா நல்ல இனிப்பாக இருக்கும். இதை மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக அதே ஜாரில் 1 கப் ரவையை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிப்போம். ரவையை நம்ம பவுடர் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம சுண்ட காய்ச்சின பாலை இதில் சேர்த்துடுவோம். இது நல்லா கேக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பொடி பண்ணி வச்ச ரவையை சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துப்போம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற விட்டுப்போம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துப்போம். பாலோ தண்ணியோ நம்ம சேர்த்துக்கிறோன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருக்கணும் மாவு. பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறம் ஒரு நான்ஸ்டிக் பேனில் நெய் நல்லா பூசிக்கணும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்து நல்லா பூசிப்போம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை சேர்த்துருவோம். அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துப்போம். கேக்கு உயரம் கம்மியாக இருந்தால் சீக்கிரமாக வேகும். கேக்கு உயரம் அதிகமாக இருந்தால் வேகிறதுக்கு லேட் ஆகும். கேக்கை ஒரு குச்சியால் இது மாதிரி குத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்துட்டுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆற விட்டு கேக்கை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். கேக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டச் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது. இப்போ ஆறிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிப்போம். நான் இன்றைக்கி இந்த அளவு ப்ரௌனாக எடுத்திருக்கேன். ப்ரௌன் கம்மியாக வேணும்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்ம செக் பண்ணிவிட்டு வெந்துட்டுனா உடனே எடுத்துடலாம். இது அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ப்ரௌன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் எடுத்தவுடனே. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சுகர் பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப்பு ஊற்றி சாப்பிட்லாம். ஐஸ்கிரீமோடு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கேக்கு உயரமாக போக போக வேகிற டைம் நம்மளுக்கு லேட் ஆகும். ஐஸ்கிரீமோடு இந்த கேக் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். வாசனை நல்லாயிருக்கும். அந்த மில்கோட வாசனையும் இந்த ரவையோட வாசனையும் சேர்ந்து நல்ல கேக் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பேன்லேயே சூப்பராக வீட்டிலே கேக் செய்யலாம். இதுக்கு அவன் தான் வேணும்னு அவசியமே கிடையாது. நீங்களும் இந்த ரவை கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணால் இது மேலே சுகர் சிரப் வச்சு ஊற்றி சாப்பிடுங்க. நல்லா சுகர் சிரப்பை ஊற்றி ஊற விட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.